السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم آتني فصل الخطاب والقول البليغ والحكم الرشيد والعلم المفيد. اللهم اجعلني من العلماء الصالحين المصلحين الربانيين الآمرين بالمعروف والناهين عن المنكر والحافظين لحدود الله. واغفر لجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم يا حي يا قيوم. اللهم برحمتك نستغيث وبك نستعين. அல்லாஹ்வுடைய அருளால் சூரா அலம் நஷ்ரஹ் உடைய விளக்கங்களை நாம் படித்ததற்கு பிறகு அந்த சூராவிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் பாடங்கள் என்ன என்பதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 18வது படிப்பினைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். 18வது படிப்பினையிலிருந்து கவனிங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், ஒவ்வொரு முறை நம்ம வகுப்புக்கு வரும் பொழுதும் எந்த சூறாவை படிக்கிறோமோ, எந்த சூறாவுடைய படிப்பினைகள் பாடங்களை படிக்கிறோமோ அதை ஒரு தடவை நீங்க அதாவது திரும்ப ஒரு முறையா ஒரு சிந்தனையோட பார்த்துட்டு வரணும். சரிங்களா? அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. அல்ஹம்துலில்லாஹ், ஓரளவுக்கு சொல்லுக்கு சொல்லும் படித்ததுனால இந்த சூறாவை ஓதும் போதே அதனுடைய பொருள் என்ன என்பது உங்களுக்கு மனசுல வந்திருக்கும். அதை ஒட்டி இப்போ அதனுடைய படிப்பினைகளை நம்ம பார்ப்போம். கவனிங்க. அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். ஷரஹு ஸத்ர், அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செய்த பேருபகாரங்களில் ஒன்றாக குறிப்பிடுவது என்ன? அல்லாஹு தஆலா அவர்களுடைய நெஞ்சத்தை விரிவாக்கி கொடுத்தான் என்பது. ஆக ஒவ்வொரு முஃமினும் அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை செய்தாக வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கி கொடு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நபித்துவத்தை கொடுத்த உடனேயே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட முதல் துஆ என்ன? ரப்பிஷ்ரஹ் லீ ஸத்ரி வயஸ்ஸிர் லீ அம்ரி. யா அல்லாஹ், என்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கி கொடு. நீ சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த நெஞ்சத்திலே விசாலத்தை ஏற்படுத்தி கொடு. என்னுடைய தாவா காரியத்தை நீ எனக்கு ஒப்படைத்த அமானிதமான இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு எனக்கு லேசாக்கி கொடு என்ற மகத்தான துஆவை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்தார்கள். ஆகவே அல்லாஹுவின் பாதையிலே பயணிக்கக்கூடிய, அல்லாஹுடைய மார்க்க பாதையில், அல்லாஹுடைய ஞான பாதையில், அல்லாஹுடைய தீனுடைய அறிவு பாதையிலே பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினும் இதற்காக அல்லாஹு தஆலாவிடத்திலே விசேஷமாக துஆ கேட்க வேண்டும். ரப்பிஷ்ரஹ் லீ ஸத்ரி என்ற இந்த மகத்தான துஆவை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவனாக இந்த நெஞ்சத்தின் விரிவாக்கலை கொடுத்தான். அல்லாஹ் விரிவாக்கம் செய்திருக்கும் போது அதனுடைய அளவு, அதனுடைய மகத்துவத்தை நம்மளால் விவரிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. நம்மை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா மற்ற மனிதர்களுக்கு அந்த ஷரஹு ஸத்ர் என்பதை அவரவர்களுடைய துஆவிற்கும் அவரவர்களுடைய முயற்சிக்கு ஏற்ப அல்லாஹ் கொடுப்பான். அபூபக்கருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்த ஷரஹு ஸத்ர் உமருக்கு கிடையாது. உமருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஷரஹு ஸத்ர் உஸ்மான்கிட்ட இருக்காது. உஸ்மானுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தது அலியிடத்தில் இருக்காது. ரலியல்லாஹு அன்ஹும் ஜமீஅன். ஸோ இப்படியாக சஹாபாக்களிலும் இந்த ஷரஹு ஸத்ர் என்பது அவரவர்களுடைய தரஜாவிற்கு ஏற்ப, அவரவர்களுடைய அந்த தியாகத்திற்கு ஏற்ப வித்தியாசமாக இருந்ததை போன்றுதான் கண்டிப்பாக மூமின்களாகிய நமக்கும் இந்த ஷரஹு ஸத்ர் என்பது வித்தியாசப்படும். நீங்க இந்த காலத்துல இருந்து கொண்டு
சஹாபாக்களுடைய தியாகத்தை செய்வீர்களே ஆனால், இந்த காலத்தில் இருந்து கொண்டு தபுத்தாபியினுடைய தியாகங்களை, அந்த கடின உழைப்பை அவர்கள் செய்தது போன்று கேட்டது போன்று துஆக்களை செய்வீர்களே ஆனால், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தது போல உங்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுப்பான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இந்த தீன் என்பது இது விசாலமான ஒன்று, நெருக்கடியாக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய, பதுக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு வியாபார பொருள் அல்ல. யாரெல்லாம் இதை தேடுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வாரி வழங்க காத்து கொண்டிருக்கிறான். ஆகவே ஒவ்வொரு முஃமினும் இந்த துஆவை செய்ய வேண்டும், இதற்காக அல்லாஹ்விடத்தில் இயங்க வேண்டும். இது எந்த அளவுக்கு கிடைக்கிறதோ, ஷரஹு சத்ர் எந்த அளவுக்கு கிடைக்கிறதோ அந்த அளவிற்கு தான் ஒருவருடைய மார்க்க பற்று, மார்க்க அறிவு, அல்லாஹுடைய ஞானம் அவருக்கு இருக்கும். கவனிங்க, 18வது படிப்பினை, எந்த உள்ளம், ரப்பி ஜித்னி இல்மா அல்லாஹும்ம யஸ்ஸிர். கொஞ்சம் நல்லா கவனிங்க. லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். அல்லாஹும்ம யஸ்ஸிர், அல்லாஹும்ம யஸ்ஸிர். எந்த உள்ளம் அல்லாஹுவின் மார்க்கத்தை கொண்டு விரிவடைகிறதோ அது ஏமாற்றும் உலகத்திலிருந்து தூரமாகிவிடும், நிரந்தர இல்லமாகிய மறுமையை முன்னோக்கி இருக்கும், மரணத்திற்காக அதற்கு முன்பே தயாரிப்பில் ஈடுபட்டுவிடும். சரியா? அல்லாஹு தஆலா யாருக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு ஷரஹு சத்ரை அல்லாஹ் கொடுத்து விடுகின்றானோ அத்தகைய மக்களுடைய மிகப்பெரிய அடையாளம் என்ன? அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் மோகம் கொள்ள மாட்டார்கள், இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் மூழ்கி விட மாட்டார்கள். அவர்கள் இந்த உலக வாழ்க்கை மறுமையிலிருந்து நம்மை பிரித்துவிடும், தூரமாக்கிவிடும் என்பதை அவர்கள் புரிந்திருப்பார்கள். அதனால இந்த ஏமாற்றக்கூடிய உலக வாழ்க்கையில மூழ்கி விடாமல் தூரமாக இருப்பார்கள். புரியுதுங்களா? யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் மார்க்கத்தை கொண்டு விரிவடைய செய்தானோ அவர்கள் கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையிலிருந்து, அதாவது இதனுடைய மோகங்கள், இன்பங்களை எப்படி குஃபார்கள் தேடி தேடி போய் அனுபவித்து அதை கொண்டு பெருமை மகிழ்ச்சி அடைகிறார்களோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க நிரந்தர இல்லமாகிய மறுமையை முன்னோக்கி விடும். அப்ப இது ஒரு பெரிய அடையாளம். எதற்கு அடையாளம்? நம்முடைய உள்ளம் ஷரஹு சத்ர் செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதற்கு அடையாளம் என்ன? நமக்கு உலகத்தினுடைய ஆசைகள் குறைந்து மறுமையினுடைய ஆசைகள் அதிகமாகுமே ஆனால், உலகத்தை தேடுவதிலிருந்து மறுமையை தேடுவது நம்மிடத்தில் அதிகரிக்குமே ஆனால், உலகத்தை முன்னோக்கி இருப்பதிலிருந்து, உலகத்தை முன்னோக்கிறது என்ன? எப்போ பார்த்தாலும் இந்த துன்யா ஞாபகம் வருது, படுத்தாலும் துன்யா தான் ஞாபகம் வருது, எந்திரிச்சாலும் துன்யா ஞாபகம், யார்கிட்ட பேசினாலும் துன்யா தான் ஞாபகம். இப்படியாக இந்த நிலையிலிருந்து மாறுபட்டு மறுமையை முன்னோக்குவது. ஆனால் மறுமையை முன்னோக்குவது என்றால் என்ன? சிந்தனை. தொழுகையிலையும் மறுமையுடைய சிந்தனை, தொழுகைக்கு வெளியிலையும் மறுமையுடைய சிந்தனை. யாரிடத்துல பேசினாலும் மறுமையை பற்றி, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதனால் மறுமையில் என்ன நமக்கு, இப்படிப்பட்ட அந்த ஒரு தேடலோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் மறுமையை முன்னோக்கி விட்டார்கள் என்று பொருள். சரிங்களா? அப்ப ஷரஹு சத்ர் யாருடைய உள்ளத்துல ஏற்படுமோ அவர்கள் ஏமாற்றக்கூடிய, இந்த மயக்கக்கூடிய அற்ப உலக வாழ்க்கையிலிருந்து தூரமாகி விடுவார்கள். அதே போல நிரந்தர இல்லமாகிய மறுமையை முன்னோக்கி விடுவார்கள். அது மட்டுமா, மரணத்திற்காக அதற்கு முன்பே அந்த மரணத்துடைய தயாரிப்பில் அவர்கள் ஈடுபட்டு விடுவார்கள். இது ஒரு முக்கியமான அடையாளம் ஷரஹு சத்ர். உள்ளத்தில் யாருக்கு அல்லாஹு தஆலா நெஞ்சத்தில் விரிவாக்கத்தை கொடுத்து விட்டானோ, புரியுதலை கொடுத்து விட்டானோ. இதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லவ் தஅலமூன மா அஅலம் லதஹிக்தும் கலீலன் வலபகைதும் கஸீரா. நான் அறிந்ததை நீங்கள் அறிந்து கொள்வீர்களேயானால், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்து கொள்வீர்களேயானால் நீங்கள் குறைவாக சிரித்திருப்பீர்கள், அதிகமாக அழுதிருப்பீர்கள். புரியுதா? இன்றைக்கு பாருங்க, நம்முடைய நல்லோர் முன் சென்றவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பறவையை பார்த்துட்டா இந்த பறவையா நான் இருந்திருக்க கூடாதா? ஒரு செடி கொடியை பார்த்தா இந்த செடி கொடியா நான் இருந்திருக்க கூடாதா? கால்நடைகள் சாப்பிட்டு சீரணிச்சு நான் இப்படி போயிருப்பேனே, அந்த கால்நடைகளை யாராவது மூமின்கள் சாப்பிட்டுருப்பார்களே. எப்படி பயம் பாருங்க அவங்களுக்கு. அதே போல அழுகை, தொழுகையில் அழுக, துவால அழுக, இபாதத்தில் அழுக. அதே போல அடுத்து வரக்கூடிய நல்லவர்கள் தாபிஈன்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. அப்ப இந்த வாழ்க்கை வரலாறெல்லாம் என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால்,
அவர்கள் இந்த துன்யாவை எப்படி எடுத்துக்கொண்டார்கள், மறுமையை எப்படி எடுத்துக்கொண்டார்கள், இந்த உலகத்துடைய அந்த கடவாய்ப்பலனுடைய அந்த கடிப்பிடியிலிருந்து தங்களுடைய கல்வை மீட்டு கொண்டார்கள். மறுமையை முன்னோக்கி மறுமையிடம் தங்களது சிந்தனைகளை, அறிவுகளை, ஆசைகளை அவர்கள் ஒப்படைத்து வைத்திருந்தார்கள். புரியுதுங்களா? அப்ப இது எதனால் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது என்றால் அதான் இந்த ஷரஹ் சதர். புரியுதுங்களா? நெஞ்சத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்திற்காக, தக்வாவுக்காக, ஈமானுக்காக, இஸ்லாமுக்காக, மறுமைக்காக விரிவடைய செய்து விட்டான். அதனால அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹுவை முன்னோக்கியதாக, மறுமையை முன்னோக்கியதாக இருந்தது. சரியா? ஆகிரத்துக்கான தயாரிப்புக்கு அவர்கள் அதிகம் நேரம் கொடுத்தார்கள். இந்த உலகத்தில் வாழ்வதற்காக செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு, வேலைகளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை விட. புரியுதுங்களா? இந்த ஒரு விளக்கம் நம்ம இடத்துல இல்லாததுனால தான் நீங்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல கணக்குல போடுங்க, நம்முடைய உடல் சுகத்தை அனுபவிப்பதற்காக, உண்பதற்காக, தின்பதற்காக, குடிப்பதற்காக, உடுத்துவதற்காக, ஊர் சுற்றுவதற்காக, தூங்குவதற்காக, இப்படி நம்முடைய உடலுக்காக நாம் செலவழிக்கக்கூடிய நேரம் நம்முடைய ஆகிரத்துக்காக, நிரந்தரமான மறுமை வாழ்க்கைக்காக செலவழிக்கக்கூடிய நேரத்தை விட அதிகமாகத்தான் இருக்கும். அது 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, பல மடங்கு அதிகமாகத்தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா, இந்த நெஞ்சம் இன்னும் விரிவடையவில்லை. எதற்கு விரிவடையவில்லை? விரிவடையவில்லை என்றால் என்ன? இந்த நெஞ்சம் இன்னும் புரிய வேண்டியதை புரியவில்லை. இந்த கல்பு எதை புரியணுமோ அதை இன்னும் புரியவில்லை. எது இந்த கல்வியில இறங்க வேண்டுமோ அந்த விஷயம் இறங்கவில்லை. புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இந்த விஷயத்தை நீங்க நல்ல தெளிவா புரியுறதா இருந்தா இந்த 19வது படிப்பினை எடுத்துக்கொள்ளுங்க. சூரா ஜுமர்ல 22வது வசனம், அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி. அல்லாஹ் சொல்கிறான், யாருடைய நெஞ்சத்தை அல்லாஹு தஆலா விரிவாக்கி கொடுத்து தன்னுடைய இறைவன் புறத்திலிருந்து உண்டான ஒளியில் அவர் நடக்கின்றாரோ அவர் எப்படி இந்த பாக்கியம் கிடைக்கப்பெறாத ஒரு நிராகரிப்பாளருக்கு சமமாக ஆகுவார். புரியுதா? சரியா? நீங்க அந்த வசனத்தை முழுசா எடுக்கிற. யா ரப் யா ரப் أفمن شرح الله صدره للإسلام فهو على نور من ربه فويل للقاسية قلوبهم من ذكر الله أولئك في ضلال مبين. இந்த வசனம் ரொம்ப சிந்திக்கணும், குறித்து வைத்துக் கொள்ளுங்க, போய் மனப்பாடம் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தை எழுதி கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய வீடுகளில் அர்த்தத்தோட அதை ஒட்டி வைத்து அதை பார்த்து பார்த்து உங்களுடைய கல்புக்கு தர்பியாவை, உங்களுடைய அறிவுக்கு நினைவூட்டலை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி ஃபவைலுல் லில்காசியத்தி குலூபுஹும் மின் ذிக்ரில்லாஹ். ஃபவைலுல் லில்காசியத்தி குலூபுஹும் மின் ذிக்ரில்லாஹ். அதாவது யாருடைய உள்ளங்களில் அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் முற்றிலுமாக அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து வற்றி வாடி இறுகி விட்டதோ அந்த உள்ளங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சபிக்கின்றான். அப்ப இந்த வசனத்தை அதற்கு முன்னாடி உள்ள பகுதியோட எதை, அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு, அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி. கவனிங்க, அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாமி ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி ஃபவைலுல் லில்காசியத்தி குலூபுஹும் மின் ذிக்ரில்லாஹ் உலைக ஃபீ ضலாலின் முபீன். அல்லாஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்திற்கு யாருடைய நெஞ்சத்தை விரிவாக்கி கொடுத்தானோ, அவர் தன்னுடைய இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒளியின் மீது, அந்த வேதத்தினுடைய அந்த பாதையின் மீது செல்கிறாரோ அவருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய பயத்தால் நடுங்கி கொண்டிருக்கும், தக்வாவால் நிரம்பி இருக்கும். அவர் மறுமையின் உபதேசங்களை கொண்டு அச்சமடைவார். மறுமைக்கான பயமுடையவராக உலக வாழ்க்கையின் தங்களுடைய காரியங்களை சீர்படுத்திக் கொள்வார்கள். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லையோ அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போயிருக்கும், அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போயிருக்கும், கடினமாக இருக்கும். புரியுதா?
இப்ப இந்த வசனத்தை இப்ப நம்ம படித்த அலம் நஷ்ரஹ் லக சத்ரகோட ஒப்பிட்டு பாருங்க. என்ன சொல்ல அல்லாஹு தஆலா என்ன சொல்ல வருகிறான் என்பதை ஓரளவுக்கு நம்ம புரியலாம். சூரா ஜுமருடைய 22வது வசனத்தில் கூறப்பட்ட கருத்தின் மூலமாக அறியப்படக்கூடிய விஷயமாவது, யாருடைய உள்ளம் விரிவாக்கப்படுமோ அவர் அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஒளி வெளிச்சம் வழங்கப்படுவார். அல்லாஹ்விடத்திலிருந்து அவருக்கு கைட்னஸ் கிடைக்கும். குர்ஆனை அவர் புரிவார். குர்ஆனுடைய வழிகாட்டலை அவர் எடுத்துக்கொள்வார். அந்த வெளிச்சம் நேர்வழி மற்றும் தக்குவாவின் வெளிச்சமாக இருக்கும். அதன் மூலம் அவர் மனோ இச்சைகளிலிருந்தும் சரீர இச்சைகளிலிருந்தும் அவர் பாதுகாக்கப்படுவார். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஒரு விசேஷமான பாதுகாப்பை கொடுத்து விடுவான். அவருடைய கல்பு இருக்கிறது ஷைத்தானுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அல்லாஹு தஆலாவுடைய அந்த ரஹ்மத்திலே அந்த கல்பானது அப்படியே கரைந்து கொண்டிருக்கும். மலக்குகளுடைய அரவணைப்பால் அந்த கல்பு சூழ்ந்து கொண்டிருக்கும். அந்த கல்புல குவத்தே மலக்கானியா, மலக்குகளுடைய அந்த தன்மையின் ஆற்றல் மிகைத்திருக்கும். குவத்தே ஷைத்தானியா, அது பலவீனப்பட்டு கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்படி இத்தகைய மனிதர்களை பார்த்து தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஷைத்தான் இடத்துல, இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான், என்னுடைய அடியார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் மீது அவர்களை வழிகெடுக்க உனக்கு அதிகாரம் இருக்காது, ஆற்றல் இருக்காது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது மாதிரி பல இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுடைய வாயாலேயே நான் உன்னுடைய அடியார்கள் எல்லாம் வழிகெடுப்பேன், ஆனால் இல்லா இபாதக்கல் முஹ்லஸீன், உனக்காக தங்களது உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள் அல்லவா, அவர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது என்று ஷைத்தான் பலவீனப்பட்டு விடுகிறான். புரியுதுங்களா? அப்ப இத்தகைய ஒரு நிலை நமக்கு வருவதற்கு என்ன முக்கியமா தேவை? இந்த ஷர்ஹு ஸத்ர், இந்த நெஞ்சங்கள் விரிவடைவது. நெஞ்சத்துல அந்த விரிவு எதனுடைய விரிவு? அல்லாஹுடைய பயத்தினுடைய விரிவு, அல்லாஹுடைய ஞானம் மஅரிஃபத், அல்லாஹுடைய அந்த குர்ஆன் சுன்னாவுடைய அந்த கல்வி, மறுமையை பற்றிய கல்வியினுடைய அந்த விரிவு நமக்கு கிடைக்க வேண்டும். இப்ப இது நாள் வரைக்கும் நம்ம துவா செஞ்சிருப்போம். என்ன துவா செஞ்சிருப்போம்? இந்த பயான் பண்ண ஆரம்பிக்கும் போதெல்லாம் ரொம்ப பேரை பார்த்துருப்பீங்க, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரின்னு ஓதுவாங்க. எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இந்த துவாவை ஓதுறாங்கன்னா, நல்ல பேச தெரியணும், நல்ல பேச்சு வரணும், நான் நல்ல சூப்பரா பேசணும், பெரிய பேச்சாளர்னு பேர் வாங்கணும் என்பதற்காக வேண்டி பெரும்பாலான பேச்சாளர்கள் இந்த துவாவை ஓதுவாங்க. நான் தப்பு சொல்ல வரல. ஆனா இவ்வளவு விசாலமான ஈமானுக்காக, ஆகிரத்துக்காக, அல்லாஹுவின் ஞானத்தின் ஆழ் கடலிலே மூழ்கி அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை அறிவதற்காக, அல்லாஹ்வுடைய தீனை புரிந்து அந்த மகத்தான தீனை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக, உலக மக்களை எல்லாம் இந்த தீனின் பக்கம் அழைப்பதற்கு தேவையான மன வலிமையை தரக்கூடிய இவ்வளவு மகத்தான ஒரு துவாவை கடைசியில் எங்க கொண்டாந்து சுருக்கி வச்சுட்டோம்? நம்ம பேசக்கூடிய 15 நிமிஷம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் பேச்சுக்கு நம்முடைய நாவாற்றலுக்காக கொண்டு வந்து வைத்து விட்டோம். அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிப்பானாக. இந்த துவா இதைவிட மிக விசாலமான ஒரு, அதாவது அடிப்படைக்காக, விசாலமான ஒரு விஷயத்திற்காக வேண்டி கொடுக்கப்பட்டது. புரியுதுங்களா? நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒன்று, அதை ஒவ்வொரு மூமினும் துஆவிலே அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். எதற்காக? நபிமார்கள் பின்னாடி நம்ம கடைசியா படிப்போம் இன்ஷா அல்லாஹ். நபிமார்கள் இந்த தீனை எப்படி அல்லாஹுடைய பயத்தோடு, ஆகிரத்துடைய பயத்தோடு பின்பற்றினார்களோ அப்படி பின்பற்றுவதோடு அந்த தீனுக்காக தனது உடல் பொருளை செலவழித்து தியாகம் செய்வது, அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பது, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக உயிரை கொடுப்பது, இப்படிப்பட்ட ஒரு தன்மை ஏற்படுவதற்கு தான் இந்த ஷரஹு சத்ர் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லா விஷயங்களையும். புரியுதுங்களா? நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை, அதே போல சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் இந்த ஷரஹு சத்ர் என்பது எந்தெந்த இடங்கள்ல எப்படியெல்லாம் அவர்களுக்கு அந்த பிரதிபலனை கொடுத்தது என்பதை நீங்க அவங்களுடைய வரலாறுல இருந்து அப்படியே செயல் வடிவமா நம்ம பார்க்கலாம். நம்ம பாடம் ரொம்ப சுருக்கமான ஒரு பாடமா இருக்கிறதுனால நிறைய சம்பவங்களை உங்களுக்கு சொல்ல முடியல. சரியா? அதனால இந்த அளவுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்ப புரிந்து கொள்வோம். திரும்ப ஒரு தடவை நல்லா படிக்கிறேன், கவனிங்க. 18வது படிப்பினை, 19வது படிப்பினைய, எந்த உள்ளம் அல்லாஹுவின் மார்க்கத்தை கொண்டு விரிவடைகிறதோ அது ஏமாற்றும் உலகத்திலிருந்து தூரமாகிவிடும், நிரந்தர இல்லமாகிய மறுமையை முன்னோக்கி இருக்கும், மரணத்திற்காக அதற்கு முன்பே தயாரிப்பில் ஈடுபட்டு விடும்.
19வது சூரா ஜுமரில் 22வது வசனத்தில், அதாவது அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாமி ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பிஹி ஃபவைலுல் லில் காஸியத்தி குலூபுஹும் மின் ஸிக்ரில்லாஹி உலாயிக ஃபீ ضலாலின் முபீன். இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள கருத்தின் மூலமாக நாம் அறிய வருவதாவது, யாருடைய உள்ளம் விரிவாக்கப்படுமோ அவர் அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஒளி வெளிச்சம் வழங்கப்படுவார். அந்த வெளிச்சம் நேர்வழி மற்றும் தக்வாவின் வெளிச்சமாக இருக்கும். அதன் மூலம் அவர் மனோ இச்சைகளிலிருந்தும் சரீர இச்சைகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சிந்ததிகளுக்கும் அல்லாஹுடைய தீனுடைய விளக்கத்தை, அதற்காக நம்முடைய நெஞ்சத்தை விரிவாக்கி தந்தருவானாக. ஆமீன். கவனிங்க, 20வது படிப்பினை, யாருடைய உள்ளம் அல்லாஹுவினால் விரிவாக்கப்படுமோ அவருடைய உள்ளம் ஞானத்தாலும் அறிவாலும் இறையச்சத்தாலும் மறுமை நம்பிக்கையாலும் உலக பற்றின்மையாலும் நிரம்பிவிடும். ஒருத்தருடைய உள்ளம், அவருடைய துஆ ஷரஹு ஸத்ர், இது நீங்க கேட்கணும், அழுது அழுது அல்லாஹ்ட்ட கேட்கணும். பயான் செய்யும்போது அதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு முன்னாடி ஓதுனா மட்டும் போதாது, சுஜூதுல கேட்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க இத்தனை வருஷம் கல்வியில நீங்க படிக்கிறீங்க, பயணிக்கிறீங்க, பயான் பண்றீங்க, கிளாஸ் எடுக்கிறீங்க, எத்தனை தடவை அழுது இந்த துஆவை சுஜூதுல நீங்க கேட்டுக்கிறீங்க? தஹஜ்ஜத்லயோ, ஃபர்லு தொழுகையிலையோ, நஃபில் தொழுகையிலையோ 100 தடவை இந்த துஆவை ஓதிருப்பீங்களா? யாராவது? யாருக்கு தௌஃபீக் செஞ்சானோ அவர்களை தவிர. இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய துஆ. அதை விட்டுட்டு சஜிதால போனாலும் சட்டியை கொடு, பானையை கொடு, சொத்தை கொடு, சுகத்தை கொடு, ஊரை கொடு, வீட்டை கொடு, பங்களாவை கொடு, என்னதாங்க இந்த துன்யாவை அள்ளிக்கிட்டு எங்கெங்க போறோம் சொல்லுங்க? நல்லா தெரியும், கபருக்கு ஒரு நயா பைசாவை கூட கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அப்படிப்பட்ட இந்த மட்டமான துன்யாவுக்கு நம்ம கேட்கிற துஆவுடைய நேரம் இருக்குது, அதுல கொஞ்சத்தையாவது ஒரு பாதி அளவாவது ஆகிரத்துக்காக, மறுமைக்காக, அல்லாஹ்வை பற்றிய அறிவு ஞானத்துக்காக நம்ம கேட்க கூடாதா? திரும்ப சொல்றேன், 20வது படிப்பினை, யாருடைய உள்ளம் அல்லாஹுவினால் விரிவாக்கப்பட்டு விடுமோ, யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் ஷரஹு ஸத்ர் விரிவாக்கி விடுவானோ அவருடைய உள்ளம் ஞானத்தால், ஹிக்மத், வமன் யுத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா, யாருக்கு ஞானம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படுமோ அவர் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்வார். சரியா? அதே போல அறிவு, இன்ன ஃபீ ذلك لآيات لأولي النهى இன்ன ஃபீ ذلك لآيات لأولي الألباب இன்ன ஃபீ ذلك لآيات للعالمين. அல்லாஹ் சொல்றானே, இல்மு, நுஹா, அக்லு, ததப்புர், தஃபக்குர். அதே போல இதெல்லாம் யாருக்கு? இந்த ஷரஹு ஸத்ர் கிடைக்கும். அல்லாஹ்வை பற்றி சிந்திக்க அல்லாஹ்விடத்தில் இதுக்காக துஆ செய்ய அல்லாஹ்வுடைய ஞானத்துக்காக துஆ செய்ய அல்லாஹ் தஆலா அடியானுக்கு அதை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவனுடைய துஆவையும் பார்ப்பான், அவன் செய்யக்கூடிய முயற்சியும் பார்ப்பான். அல்லாஹ் தஆலா அவனுடைய ஹசானாவுடைய வாசலை திறந்துருவான். ஸோ யாருக்கு இப்படி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த விரிவாக்கம் கொடுக்கப்படுமோ அவருக்கு அவருடைய உள்ளம் ஞானத்தால், அறிவால், இறையச்சத்தால், மறுமை நம்பிக்கையால், உலக பற்றின்மையால் நிரம்பிவிடும். அப்போ அவர்களுக்கு உலகத்துல வாழ்வாங்க, கல்யாணம் முடிப்பாங்க, புள்ள பெப்பாங்க, எல்லாருக்கும். ஆனா அந்த கல்பு இருக்குது, அந்த உலக மோகத்திலிருந்து அது விலகியதாக, அல்லாஹ்வை முன்னோக்கியதாகவே இருக்கும். புரியுதுங்களா? அதான் அந்த காலத்துல ஃபுதைல் இப்னு இயாத் அது போன்ற பெரிய பெரிய அறிஞர்களை உலக பற்றற்றவர் ஜாஹித் என்று சொல்லும் பொழுது அந்த அறிஞர்கள் சொல்லுவாங்களா, ஏன்பா எங்கள்கிட்ட காசு பணம் ஒண்ணும் இல்லை, நாங்க ஆல்ரெடி ஃபக்கீரு, எங்களை போய் உலக பற்றற்றவர் என்று சொல்றீங்களே, நாங்க உலக பற்றற்றவர் இல்லை. உண்மையான உலக பற்றற்றவர் யார் என்றால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்தான் உண்மையிலே உலக பற்றற்றவர். ஏனென்றால் அவர் மிகப்பெரிய அரசாங்க ஆட்சியாளராக, அமீருல் முஃமினீனாக, ஒரு பெரிய அரசராக இருந்து கொண்டு உலகத்தை விரிவாக அனுபவிக்க முடியும் என்று இருந்து கொண்டு அந்த ஆட்சி அதிகாரத்துல இருந்து கொண்டு அந்த உலகத்தை தூர எரிந்துவிட்டு ஒரு சாதாரண ஒரு ஏழையாக அல்லாஹ்வுடைய அடியாராக வாழ்கிறார் அல்லவா, அவர்தான் உண்மையிலேயே உலக பற்றற்றவர் என்று அந்த நல்லவர்கள் சொல்வார்களாம். புரியுதுங்களா? அப்ப இது ரொம்ப முக்கியம், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 20வது படிப்பினை, யாருடைய உள்ளத்துல ஷரஹு ஸத்ர் ஏற்படுமோ அவர்களுக்கு துன்யால கிடைக்கக்கூடிய ஃபாயிதா என்ன நீங்க பாத்துங்க. இந்த ஃபாயிதா உங்களுக்கு வேணுமா, அல்லது துன்யாவுடைய காசு பணம் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு திடீர்னு புசுக்குன்னு மௌத்தா போறாங்களா இல்லையா? எப்படிதாங்க மௌத்து? அதுவும் கியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் என்ன? திடீர் மரணங்கள் அதிகமாகிவிடும். திடீர் மரணம்,
சுப்ஹானல்லாஹ், யோசிக்க முடியல. இன்றைக்கு கேன்சரு, எய்ட்ஸு, ஹார்ட் அட்டாக்கு, அதே போல் விபத்துகள், ஆபத்துகள் எல்லாம் அப்படியே மனிதனை சூழ்ந்து கொண்டு இருக்கு. எங்கே போனாலும் காலையில் பேசினவர்கிட்ட சாயந்தரம் பேச முடியாமல் போயிடுது, சாயந்தரம் பார்த்தவரை காலையில் பார்க்க முடியாமல் போயிடுது, போன மாதம் பார்த்தவரை இந்த மாதம் சந்திக்க முடியாமல் போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு திடீர் மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். புரியுதா? அதனால எது தேவை, எதுக்கு நம்ம கவலைப்படணுங்கிறத நீங்க முடிவு செஞ்சு கொள்ளுங்க. இந்த ஷரஹு சத்ர் கிடைத்தால் என்ன பாக்கியம் கிடைக்கும், இது கிடைக்கலனா எவ்வளவு நஷ்டங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். யாருடைய உள்ளம் அல்லாஹுவினால் விரிவாக்கப்பட்டு விடுமோ அவருடைய உள்ளம் ஞானத்தாலும் அறிவாலும் இறையச்சத்தாலும் மறுமை நம்பிக்கையாலும் உலக பற்றின்மையாலும் நிரம்பிவிடும். 21. அல்லாஹுவின் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கும் அதை பிரச்சாரம் செய்வதற்கும் ஷரஹு சத்ர் நெஞ்சம் விரிவாக்கப்படுதல் மிக அவசியமாகும். எந்த அளவுக்கு இந்த சதுர், இந்த நெஞ்சத்துல கல்புல அந்த அல்லாஹுடைய விரிவாக்கம் இருக்குமோ அந்த அளவுக்கு அவரிடத்துல மார்க்க பிடிப்பு அதிகமா இருக்கும். அதே போல மார்க்க பிரச்சாரத்தை செய்வார். அல்லாஹ்வுக்காக அப்படியே பைத்தியம் பிடிச்சிருப்பார். அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றணும், படிக்கணும், அதை மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லி. இப்ப நீங்கெல்லாம் என்ன விளங்கிப்பீங்க? பொதுவா பரக்கத்துன்னு சொன்னா நல்ல கட்டுக்கட்டா காசு இருக்கணும், கட்டியா தங்க நகை இருக்கணுங்கிறத பொதுவா நீங்க எல்லாம் புரிஞ்சுப்பீங்க. ஆனா அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு சொன்ன பரக்கத்து என்ன தெரியுமா? நீங்க பாருங்க, சூரா மரியம்ல வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், ஈசான்னு சொல்லக்கூடாது, ஈசா. புரியுதுங்களா? ரொம்ப பேர் தமிழ்ல சொல்லும்போது ஈசா ஈசா. அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லும்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களுடைய பேரை குர்ஆன்ல அரபியில எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே போல உச்சரிக்கணும். நீங்க தமிழ்ல சொல்றேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது, விஷயத்துக்கு வாங்க. அப்ப அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் என்னை பரக்கத்து பெற்றவனாக ஆக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலேயே பெரிய ஃபக்கீருங்க. நம்ம ரசூலுல்லாஹ் மாதிரி உடுத்தின உடையையும் ஒழு செய்யறதுக்கு உண்டான லோட்டாவை தவிர உலகத்துல எதுவுமே அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஒரு குடிசை கூட அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. தெரு தெருவா ஊர் ஊரா அலைந்து கொண்டே இருந்த ஒரு பெரிய ஃபக்கீர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்னை பரக்கத்து பெற்றவனாக ஆக்கினான் என்று. இன்னைக்கு யாராவது உங்க குடும்பத்துல ஏழைகளை பரக்கத்து உள்ளவங்களா நீங்க கருதி இருக்கிறீங்களா, பார்த்திருக்கிறீங்களா? உங்களுக்கு காசு கிடைக்காத வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யவில்லை என்றுதான் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களே தவிர நீங்கள் எதை பரக்கத்துன்னு நினைக்கணுமோ அதை பரக்கத்தாவே நினைக்கல. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னை அல்லாஹ் பரக்கத்துள்ளவனாக ஆக்கி விட்டான் என்று. பரக்கத்துள்ளவனா என்ன? தப்சீர் தபரிய பாருங்க, சூரா மரியம்ல 31. என்னை அல்லாஹ் பரக்கத்து செய்யப்பட்டவனாக ஆக்கினான்னு சொல்லி என்ன தெரியுமா அர்த்தம்? அதுக்கு தான் நம்ம இமாமுடைய தப்சீர் தபரிய படிக்கணும்னு சொல்றது. புரியுதா? என்ன தெரியுமா பரக்கத்துனா? நன்மையை ஏவக்கூடியவனாக, தீமையை தடுக்கக்கூடியவனாக, மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பவனாக. அல்லாஹு அக்பர். இதுதாங்க பரக்கத். நீங்க நல்லது செய்றீங்க, மக்களுக்கு நல்லதை சொல்றீங்க, மார்க்கத்தை படிச்சீங்க, மார்க்கத்தை சொல்றீங்க, இதுதான் பரக்கத். புரியுதா? எது பரக்கத்து கிடையாது. கட்டுக்கட்டா காசு, பணம், வீடு, பங்களா, கார் இருக்குது, அது பரக்கத்து கிடையாது. அது பரக்கத்துல துன்யா பரக்கத்துல ஒரு ஓரத்துல ஒண்ணுதான் அது. புரியுதுன்னா? துன்யா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆகிரத்துடைய பரக்கத்து எது, அல்லாஹ் விரும்பக்கூடிய பரக்கத்து எதுன்னு சொன்னா அதுதான் இந்த தீன். புரியுதுங்களா? தப்சீர் தபரி எடுத்து படிச்சு பாருங்க, மற்ற தப்சீர்களும் இது இருக்கும். அப்ப வஜஅலனி முபாரக்கன் ஐ ஆமிரம் பில் மஅரூஃபி நாஹியன் அனில் முன்கரி முஅல்லிமன் லின்னாஸில் கைர். புரியுதா? நன்மையை ஏவக்கூடியவனாக, தீமையை தடுக்கக்கூடியவனாக, அதே போல மக்களுக்கு நன்மையை சொல்லிக் கொடுக்கக்கூடியவனாக அல்லாஹ் என்னை ஆக்கினான். புரியுதா? அப்ப அல்லாஹ் 22வது படிப்பின கவனிங்க. அல்லாஹுவின் நேர்வழியை கொண்டு நெஞ்சம் விரிவடையாதவர் சத்திய பாதையில் சோதனைகளை தாங்க சக்தி பெற மாட்டார். புரியுதா? ஓடிடுவார், விட்டுட்டு ஓடிடுவார். இப்ப ரொம்ப பேரு மார்க்க கல்வி படிக்க மாட்டாங்க. ஏன்னா படிச்சா காசு கிடைக்காது,
காசு கிடைச்சா கொஞ்சமா கிடைக்கும், அதை வச்சு எப்படி வாழ வைக்க முடியும்? இப்போ நீங்களே பார்த்துங்களேன், இப்போ கிட்டத்தட்ட எத்தனை பேர் மார்க்கம் 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 பேசுவீங்க, ஆனா யாராவது ஒருத்தர் உங்களுடைய பையனை முழுக்க முழுக்க மார்க்கு கல்வி படிக்க வச்சு மார்க்கு சேவைக்காண்டி அனுப்புவீங்களா? அனுப்பவே மாட்டீங்க. ரெண்டும் கிடைக்குமான்னு பார்ப்பீங்க. எப்படிங்க சாணியையும் அதாவது நல்லதையும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அதாவது நான் இப்போ குறை சொல்ல நினைக்காதீங்க, இன்றைக்கு மக்களுடைய மண்டையில் அந்த மாதிரி ஏறி போச்சு. காசு பணத்தினுடைய அதாவது அந்த வெறி இருக்குது, அந்த அளவுக்கு மனசுல ஏறி போச்சு. மார்க்கத்தை படித்தா காசு கிடைக்காது, மார்க்கத்தை படித்தா துனியா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இன்று தமிழ்நாட்டு மதரசாக்கள்ல கல்வி படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. 1000 பேர் படிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல 300 பேர் படிக்கிறாங்க, 300 பேர் படிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல 30 பேர் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உங்க பள்ளிவாசல்கள்ல தொழுகை நடத்துறதுக்கு இமாம்கள் இல்லை, குத்துபா கொடுக்கறதுக்கு கத்தீப் இல்லை, எல்லாம் வடநாடு பீகார்ல இருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. அந்த அளவுக்கு மார்க்க கல்வி நம்ம தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட்டு விட்டது. இது ஒரு பெரிய சாபக்கேடு, அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, விஷயத்துக்கு வாங்க. நான் புலம்புறத புலம்பிக்கிட்டே இருப்பேன். என் மனவேதனையை நான் என்ன செய்யறது? யார்கிட்ட புலம்ப முடியும்? அல்லாஹுவை தவிர. அதுக்கு பிறகு கல்வி படிக்கக்கூடிய உங்களுக்கு முன்னாடி சொல்றதை தவிர அல்லாஹுவின் நேர்வழியை கொண்டு நெஞ்சம் விரிவடையாதவர் சத்திய பாதையில் சோதனைகளை தாங்க சக்தி பெற மாட்டார். அல்லாஹுவின் நேர்வழியினால் நெஞ்சம் விரிவடைந்தவர் அல்லாஹுவிற்காக எல்லா இன்னல்களையும் இன்பமாக எடுத்துக்கொள்வார். அல்லாஹ்விற்காக கொல்லப்படுவதையும் அவர் தனக்கு வெற்றியாக மகத்தான நற்பாக்கியமாக கருதுவார். அப்ப அல்லாஹ்வுக்காக ஏழையா வாழ்றது எப்படி? அல்லாஹ்வுக்காக ஏழையாக வாழ்வது, அல்லாஹ்வுக்காக என்னுடைய உடல் வலிமை பலவீனப்படுவது, அல்லாஹ்வுக்காக என்னுடைய வாலிபம் கரைவது, அல்லாஹ்வுக்காக என்னுடைய திறமைகள் செலவழிக்கப்படுவது. ஹதீஸ்ல வருதா இல்லையா? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். அர்ஷுடைய அந்த அல்லாஹ்வுடைய அந்த நிழல்ல இருக்கக்கூடிய 7 கூட்டத்தில் ஒருவர் யார்? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய இபாதத்தில் அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து வளர்ந்து வளர்ந்து வயோதிகத்தை அடைந்தவர். அதாவது இந்த ஷரஹு சத்ர் இருந்தாதான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கும். புரியுதுங்களா? அல்லாஹ்வின் நேர்வழியை கொண்டு நெஞ்சம் விரிவடைந்தவர், விரிவடையாதவர் சத்திய பாதையில் சோதனைகளை தாங்க சக்தி பெற மாட்டார். அல்லாஹ்வின் நேர்வழியினால் நெஞ்சம் விரிவடைந்தவர். யாருக்கு அல்லாஹ் நெஞ்சத்தை விரிவடைய செஞ்சுட்டானோ அவர் எப்படி செய்வாரு? அல்லாஹ்விற்காக எல்லா இன்னல்களையும் இன்பமாக எடுத்துக்கொள்வார். இமாம் அஹ்மது எடுங்க, இமாம் இப்னு தைமியாவை எடுங்க, இமாம் அபூ ஹனீஃபாவை எடுங்க, இமாம் மாலிக் எடுங்க. அல்லாஹ்வுடைய தீனுக்காக மன்னர்களால் சாட்டையடிகளை வாங்கினார்கள், ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள், கைதிகளை போல குற்றவாளிகளை போல நடத்தப்பட்டார்கள். ஆனா அவ்வளவு சோதனைகளும் அவர்களுக்கு மேலும் மேலும் ஈமானை யக்கீனை அதிகப்படுத்தியது. புரியுதுங்களா இல்லையா? யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ்வின் நேர்வழியினால் நெஞ்சம் விரிவடைந்தவர் அல்லாஹ்விற்காக எல்லா இன்னல்களையும் இன்பமாக எடுத்துக்கொள்வார். அல்லாஹ்விற்காக கொல்லப்படுவதை கூட அவர் தனக்கு வெற்றியாக மகத்தான நற்பாக்கியமாக கருதுவார். புரியுதுங்களா? இந்த விரிவாக்கம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளம் பிளக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டதை குறிப்பதாக அறிஞர்கள் பலர் ஹதீசுகள் வாயிலாக கூறுகிறார்கள். அதுவும் எடுத்துக்கொள்ளலாம். ஷரஹு சத்ர் என்பதை புரியுதுங்களா? இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்கிறாங்க. அடுத்து 23வது படிப்பினை கொஞ்சம் நல்லா கவனித்துக் கொண்டே வாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத ظهرك. அது அப்படியே போகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அதே போல அறியாமை காலத்தில் என்னென்ன சுமைகளினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்களோ அவை அனைத்தையும் அவர்களை விட்டும் முற்றாக அகற்றப்பட்டு இஸ்லாம் என்ற நேர்வழியினாலும் ஒளியினாலும் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். அதன் மூலமாக நமக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷிர்க்குடைய சங்கலிகளிலிருந்து விடுவித்ததன் மூலமாக அவர்களுடைய உம்மத்தாகிய நாமும் விடுவிக்கப்பட்டோம். அடுத்து 25வது படிப்பினை. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்தையும் கொடுத்து அதன் பணிகளை சுமப்பதையும் அதன் பொறுப்புகளை நிறைவேற்றுவதையும் எளிதாக்கி கொடுத்தான். என்பதற்கு இன்னொரு விளக்கம் என்ன? அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்தை கொடுத்தான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக ஐ பின்னுபுவதி. நுபுவத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதுக்கு பிறகு அந்த நுபுவத்தை எப்படி சுமந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு லேசாக்கி கொடுத்தான். அந்த நுபுவத்தினால அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா சிரமங்களையும், அதாவது அது மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த பாதையில
அதையும் அல்லாஹு தஆலா லேசாக்கிட்டான். ஒன்று ஒன்றா லேசாக்கிட்டே வந்தான். அப்போ லேசன கஷ்டம் இருந்துச்சு, அல்லாஹ் அதை லேசாக்கி கொடுத்து கொண்டே வந்தான். புரியுதுங்களா? நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். 26 இனி வரும் காலங்களில் பாவங்களில் வீழ்வதை விட்டும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார். அப்போ முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம். பின்வரக்கூடிய காலங்களில் அவர்கள் தவறுகள் ஏதாவது குறைகளிலே பாவங்களிலே வீழ்ந்து விடுவதிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்ததையும் எடுத்துக்கொள்ளலாம். நபித்துவத்திற்கு முன்னரும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசுத்தங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அந்த நிலையில்தான் வஹி அவர்கள் மீது இறங்கியது. புரியுதா? அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஐயாமுல் ஜாஹிலியத்துடைய ஷிர்கில் இருந்தும் அதே போல சிலை வணக்கத்தினுடைய அசுத்தங்களில் இருந்தும் பாதுகாத்தான். இப்படிப்பட்ட நிலையில தான் தியானங்களுக்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்க வைக்கப்பட்டு வத்தபத்தல் இலைஹி தபுத்திலா. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா இஸ்லாம் ஈமான் என்ற குர்ஆனுடைய நூரை கொடுத்து அதற்கு பிறகு அந்த பாதையிலே பயணிக்கக்கூடிய வழிகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு லேசாக்கி கொடுத்தான். 27 நபிமார்கள் தங்களது பாவங்களை நினைத்து அதிகம் கவலைப்படுபவர்களாகவும் வருத்தப்படுபவர்களாகவும் இருந்தார்கள். இந்த அன்க விஸ்ரக என்பதற்கு சொல்லப்பட்ட விளக்கத்திலிருந்து நம்ம என்ன புரிகிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நுபுவத்திற்கு முன்னாடி உள்ள காலத்தை பற்றி அதிகம் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை தொழ முடியாம போய்விட்டதே, நோன்பு வைக்க முடியாம போயிருச்சே, தியானம் செய்ய முடியாம போயிருச்சே, இப்படியாக முன்பு உள்ள வாழ்க்கைகளை பற்றி அவர்கள் இதெல்லாம் நம்ம தவறாக மறதியில கழிச்சிட்டோமே, இப்படிப்பட்ட அந்த கவலை இருக்குது அல்லாஹ்வுக்கு ரொம்ப இருந்துச்சு. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதை சாந்தப்படுத்தினார். நபியே, அந்த கவலையெல்லாம் நீங்க விட்டுருங்க, அதெல்லாம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது, அதை பற்றிலாம் நீங்க விசாரிக்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் அவர்களை சாந்தப்படுத்தினான். புரியுதுங்களா? அப்படி இருந்தும் அவர்களுக்கு அந்த கவலைகள் நீடித்து கொண்டுதான் இருக்கும். புரியுதுங்களா? இதுவரைக்கும் சொர்க்கத்தில் அவர்கள் சேர்க்கப்படுகின்றவரை எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் பார்க்கிறோம், மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் பார்க்கிறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் பார்க்கிறோம், அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் ஒவ்வொரு நபியும் தன்னுடைய வாழ்நாளில் நிகழ்ந்த ஒரு குற்றத்துக்காக அவர்கள் இறுதி வரை கவலைப்பட்டார்கள். எங்கே சென்று நிற்கின்றவரை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்விற்கு முன்னாடி நிற்கக்கூடிய நிலையில கூட அந்த கவலையோட தான் அவர்கள் நின்றார்கள். புரியுதுங்களா? அப்ப இன்றைக்கு நாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று சொல்கிறோமே, மறுமையை நம்புகிறோம் என்று சொல்கிறோமே, நம்முடைய பாவத்தை பத்தி நமக்கு என்ன கவலை வந்திருக்கு? எந்த அளவுக்கு வருத்தப்படுறோம்? எத்தனையோ பாவங்கள் கிலோ கணக்குல டன்னு கணக்குல சேர்ந்து கிடக்குது. ஆனா அந்த பாவங்களுக்காக வருந்தி தௌபா செய்கிறோமா, இஸ்திக்ஃபார் செய்கிறோமா? ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபாருக்காக நேரம் ஒதுக்கி அந்த பாவங்களை நினைச்சு அல்லாஹ்விடத்தில் வருந்துறோமா, மனம் உருகுறோமானா ரொம்ப குறைவு. புரியுதுங்களா? நம்ம எல்லாம் எப்படின்னு சொன்னா, நம்ம பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிச்சுட்டா நம்ம மௌத்தா போனா நேராக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், எல்லா ஃபர்துகளையும் கரெக்டாக செஞ்சுட்டோம், எல்லா ஹக்குகளையும் கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய செயல்கள் இருக்கு. நம்முடைய எண்ணங்கள் எப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா செயல்களை பார்த்தால் அந்த செயல்கள் எண்ணங்களை எப்படி பிரதிபலிக்கின்றது என்று பார்த்தா இப்படித்தான் இருக்கு. அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக. கவனிங்க, இப்போ நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கணும். ஒரு தவறுக்காக எவ்வளவு வருந்தினாங்கன்னு சொல்லி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழை வரஃபஅனா லக திக்ரக், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் உயர்த்திட்டான்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ்வின் நினைவு கூறப்படும் போதெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவும் கூறப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நினைவு கூறப்படுவார்கள். புரியுதுங்களா? அடுத்து 29 அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழை, சிறப்பை அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் உயர்த்தி இருக்கிறான். இந்த உலகத்திலேயும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய கீர்த்தியை, புகழை உயர்த்தி இருக்கிறான். ஆகிரத்திலும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய புகழை, கீர்த்தியை உயர்த்துவான். இது குறித்து நீங்க கொஞ்சம் விளக்கமா தெரிய வேண்டும் என்றால் நீங்க சீராவுடைய வகுப்புல இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளுங்க. குறிப்பா இப்போ நம்ம படிக்கக்கூடிய ஷிஃபாவுடைய வகுப்புல அல்ஹம்துலில்லாஹ் யாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொஞ்சமாவது ஒரு கடுகளவாவது நேசம், விருப்பம் இருக்குமோ கண்டிப்பாக அவர்கள் இத்தகைய கல்வியை தேடுவதிலிருந்து ஒருபோதும் அவர்கள் பின்தயங்க மாட்டார்கள். புரியுதுங்களா? யாருடைய உள்ளத்துல ரசூலுல்லாஹ்வுடைய கொஞ்சம் முஹப்பத் இருக்குமோ அவர் அந்த முஹப்பத்தை அதிகப்படுத்தி கொள்ள ரசூலுல்லாஹ்வை பற்றி அறிவதற்கு துடியாய் துடித்து கொண்டிருப்பார். புரியுதுங்களா?
இப்ப நம்ம ஏன் அல்லாஹ்வை பற்றி அறியறதுக்கு நமக்கு எந்த விதமான ஒரு தேடலும் வரல, ரசூலுல்லாஹ்வை பற்றி அறியறதுக்கு ஒரு தேடல் வரலன்னா முஹப்பத் இல்லை. புரியுதுங்களா? எதுல முஹப்பத் இருக்கோ அதை தேடி இருப்போம். இதுதான் இயற்கை விதி, அப்படிதான். புரியுதுங்களா? உங்களுக்கு எதுல முஹப்பத் இருக்கோ, யார் மேல முஹப்பத் இருக்கோ அதை தேட போறீங்க, அவரை தேட போறீங்க. அப்ப நம்ம துன்யாலேயே நம்ம முஹப்பத்தை கொடுத்துட்டதுனால நம்மால தேட முடியறதில்லை. எதை? அல்லாஹுவை தேட முடியறதில்லை, அல்லாஹ்வை தேடுறதில்லை, ஆகிரத்தை தேடுறதில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேடுறதில்லை. புரியுதா? நினைச்சு பார்த்துருக்குறோமா? ரசூல்லாவை பார்க்கணும், ரசூல்லா எப்படி இருந்திருப்பாங்க, அந்த ஹதீஸ் எல்லாம் படிச்சுட்டு ரசூல்லாவுடைய முகம், ரசூல்லாவுடைய கண்ணு, ரசூல்லாவுடைய மூக்கு, ரசூல்லாவுடைய வாய், ரசூல்லாவுடைய காது, ரசூல்லா தலை சீவனா எப்படி இருப்பாங்க, நடந்தா எப்படி இருப்பாங்க, இந்த கலர் சட்டை போட்டா எப்படி இருப்பாங்க, அந்த கலர் சட்டையில எப்படி இருந்தாங்க, ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினா எப்படி பேசும், இப்படியெல்லாம் சஹாபாக்கள் வர்ணிச்சாங்களே, அதெல்லாம் படிச்சுட்டு அதே போல அவங்களுடைய நற்குணங்கள், பண்புகள், ஒழுக்கங்களை எல்லாம் படிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அல்லாஹ் அந்த மகத்தான நபி எப்படி இருந்திருப்பாங்க, நான் அவங்களை சந்திக்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை நமக்கு வரக்கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம ஹதீஸ் எல்லாம் கடந்து போயிட்டே இருப்போம். நமக்கு எங்க சூடு சொரணம் மானம் வெட்டம் என்னத்தை இருக்குது? புரியுதா? சுத்தி சுத்தி நேரா இங்க துட்டுன்னு நின்றுவோம். அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும். நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, என்னை பத்தி நான் சொல்றேன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் என்னுடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்ல, நாங்கள் உங்களது சகோதரர்கள் இல்லையா? நீங்க என்னுடைய தோழர்கள். என்னுடைய சகோதரர்கள் யாரு? அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், என்னை நம்பிக்கை கொள்வார்கள். ஆனால் அவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று எப்படி ஆசைப்படுவார்கள்? ஆனால் எப்படி ஆசைப்படுவார்கள் என்றால், தங்களுடைய உயிர்களை எல்லாம் செல்வங்களை எல்லாம் தியாகம் செய்து என்னை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குமேனால் அவர்கள் கண்டிப்பாக பார்க்க ஓடோடி வருவார்கள். சுப்ஹானல்லாஹ். புரியுதுங்களா? இந்த ஹதீஸை நான் எடுத்து சொல்றேன், போயிருங்க எங்க வருதுன்னு சொல்லி. அல்லாஹு அக்பர். சஹீஹ் முஸ்லிம்ல 2832வது ஹதீஸ், மின் அஷத்தி உம்மதி லி ஹுப்பா, என்னுடைய உம்மத்திலேயே என் மீது அதிகமாக அன்பு வைத்திருப்பவர்கள் யார் தெரியுமா? நாசுன் யகூனூன பஅதி, எனக்கு பின்னால், என்னுடைய மரணத்திற்கு பின்னால் அந்த மக்கள் வருவார்கள். யவது அஹதுஹும் லவ் யரானி பிஅஹ்லிஹி வ மாலிஹி, தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் தியாகம் செய்து விட்டாலும் எனக்கு ரசூலுல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காதா என்று அவர் ஆசைப்படுவார். இவர்தான் என்னுடைய உம்மத்திலேயே என் மீது அதிகமாக ஆசை வைப்பவர். புரியுதுங்களா? யா அர்ஹமர் ராஹிமீன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 2832. அதே போல சியரு அலாமின் நுபலால அபூதர் கிஃபாரி மூலமா, மின் அஷத்தி உம்மதி ஹுப்பல் லி நாசுன் யகூனூன பஅதி யவது அஹதுஹும் லவ் யுஅதி அஹ்லஹு வ மாலஹு பிஅன் யரானி, தன்னுடைய குடும்பம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரசூலுல்லாவை பார்க்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவாரு, என்னை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெறுவதற்காக அந்த அளவு ஆசைப்படுவார். சரிங்களா? யா அல்லாஹ், நமக்கு என்ன இருக்கு? அந்த ஊருக்கு போவோமா, இந்த ஊருக்கு போவோமா, அங்கே செட்டில் ஆவோமா, இங்கே செட்டில் ஆவோமா, மண்டையில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் தூங்குற வரைக்கும் ஒரே துன்யா தான். புரியுதா இல்லையா? எங்கேயாவது இந்த டப்பா உப்பால ஏதாவது ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அடிச்சு அது கீழே தள்ளுறீங்க பாருங்களேன், வெளியாக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த மண்டையில் கொட்டி இந்த மண்டையில் ஏறி இருக்கிற துன்யாவை மூக்கு வழியா, காது வழியா, வாய் வழியா வெளியாக்கணும். புரியுதா இல்லையா? எத்தனை ஓட்டம் இருக்குதோ எல்லாம் மண்டையில் உள்ள அத்தனை ஓட்ட வழியா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் கொட்டணும். யா அல்லாஹ். 29வது படிப்பினை. சரி வாங்க, இன்னொரு 5-6 நிமிஷத்துல முடிக்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், இன்னைக்கு எழுதியிருக்கிற வரைக்கும். அதே போல வரஃபஅனா லக திக்ரக் அல்லாஹும்ம யஸ்ஸிர். யார் பிரசங்கம் செய்கிறார்களோ, அத்தஹியாத்து ஓதுவாரோ, ஷஹாதா ஓதுவாரோ, தொழுகிறோ யாரா இருக்கட்டும், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்றும் சொல்லும்படியாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். புரியுதுங்களா? ஷஹாதால ஒரு ஷஹாதா சொல்லி இன்னொரு ஷஹாதா சொல்லவில்லை என்றால் அந்த ஷஹாதா ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தினான். அடுத்து 31, அல்லாஹ்வை பற்றி பேசப்படும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசப்படும். அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஹதீஸ்ல வருது. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு
அல்லாஹு தஆலான்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இந்த உம்மத்து நினைவு கூறும்படி அல்லாஹு தஆலா ஆக்கிவிட்டான். இது அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழை உயர்த்தியதாகும். 32 அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திற்கும் மகத்தான வெற்றியை கொடுப்பான் என்ற நற்செய்தியை இந்த அத்தியாயம் உறுதி செய்கிறது. இந்த வசனத்துக்கு வந்துட்டோம். فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துக்கும் கண்டிப்பா அவர்கள் படக்கூடிய இந்த சிரமங்கள், துன்பங்கள், இன்னல்கள், நெருக்கடிகளுக்கு பிறகு மகத்தான ஒரு வெற்றி இருக்கிறது என்ற நற்செய்தி இந்த வசனத்தில் இருக்கிறது. 33 சிரமமின்றி எதுவும் இந்த உலகத்தில் கிடைக்காது. அப்படித்தான் அல்லாஹ் இந்த உலகத்தின் நியதியை அமைத்திருக்கிறான். எது தேவை என்றாலும் நீங்க இந்த உலகத்துல கொஞ்சமாவது சிரமப்பட்டே ஆக வேண்டும். ஆகிரத்து ஒன்றுதான். உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டு சாப்பாடுவா, தந்தூரிவா, சிக்கன்வா, தேனுவா எல்லாமே வான்னு நினைக்க வந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? துன்யால எல்லாத்துக்கும் சிரமப்பட்டே ஆகணும். இங்கே சிரமப்பட்ட ஆகிரத்துல சிரமப்பட தேவையில்லை. இங்கே சிரமப்படாம ஊதாரியா இருக்கணும்னா அப்ப நரகத்துல போய் அடி வாங்க வேண்டியதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரியா? அடுத்து 34 உலக தேவையாக இருக்கட்டும் அல்லது மறுமை காரியமாக இருக்கட்டும் எல்லாம் சிரமத்துடன் தான் பிணைக்கப்பட்டுள்ளது. ஒருத்தர் பெரிய வியாபாரி ஆகணும், பெரிய போர் வீரர் ஆகணும், அல்லது பெரிய தளபதி ஆகணும், பெரிய தலைவனாகணும், ஆட்சியாளன் ஆகணும், எதா இருந்தாலும் சரி அதுக்குள்ள பாதையில் நீ உழைத்தாக வேண்டும், கஷ்டப்பட்டாக வேண்டும், சிரமப்பட்டாக வேண்டும். யா அய்யுஹல் இன்சானு இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கதஹன் ஃபமுலாகீஹி லகத் ஹலகனல் இன்சான ஃபீ கபத். புரியுதுங்களா? அடுத்து கவனிங்க. 35 மனிதன் உலகத்திற்காக சிரமப்படும் போது அது அவனுக்கு கிடைக்கிறது, ஆனால் அது நிரந்தரமானதல்ல. மனிதன் மறுமைக்காக சிரமப்பட்டால் அவனுக்கு மறுமை வெற்றியும் கிடைத்துவிடும். அதுவோ நிரந்தரமானதும் நர்பாக்கியம் நிறைந்ததும் ஆகும். யார் மறுமைக்காக கஷ்டப்படுறாங்களோ மறுமை வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டுமல்ல, அந்த மறுமை வெற்றி நிரந்தரமானது, நர்பாக்கியம் மிக்கது. அதனால உலகத்தில் அவர் இழந்ததை பத்தி அங்க போய் கவலைப்பட தேவையே கிடையாது. சரிங்களா? அதை விட சிறந்தது அல்லாஹ் அவருக்கு அங்க கொடுத்துருவான். فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ فِي جَنَّةٍ عَالِيَةٍ قُطُوفُهَا دَانِيَةٌ كُلُوا وَاشْرَبُوا هَنِيئًا بِمَا أَسْلَفْتُمْ فِي الْأَيَّامِ الْخَالِيَةِ. அல்லாஹ் என்ன சொல்றாங்க நீங்க? إِنَّ الْمُتَّقِينَ فِي ظِلَالٍ وَعُيُونٍ وفواكه مما يشتهون كلوا واشربوا هنيئا بما كنتم تعملون إنا كذلك نجزي المحسنين. நிச்சயமாக தக்வா உள்ளவர்கள் நிழல்களில் இருப்பார்கள், ஓடைகளில் இருப்பார்கள். அவர்கள் விரும்பிய பழங்களை உண்டு கொண்டிருப்பார்கள். சாப்பிடுங்கள், குடியுங்கள், இன்பமாக நீங்கள் செய்த அமல்களுக்கு பகரமாக நன்மை செய்தவர்களுக்கு நிச்சயமாக நாம் இப்படித்தான் நற்கூலி கொடுப்போம். சரியா? யா ரப் யா ரப். கவனிங்க. அடுத்து 36வது படிப்பினை. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்துக் கொள்ளட்டும், அவர் தற்காலிகமான வாழ்க்கைக்கு சிரமப்பட்டு பிறகு மறுமையை நிரந்தரமாக வீணடித்துக் கொள்ளப் போகிறாரா அல்லது வீணடித்துக் கொள்ளப் போகிறாரா, அங்கு நிரந்தரமான நரக துன்பத்தில் சிக்கி தவிக்கப் போகிறாரா என்று ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்துக் கொள்ளட்டும். புரியுதா? 37வது படிப்பினை. நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் அளிக்கும் வாக்குறுதி மிக மிக உண்மையானது, அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. சத்தியமா நிச்சயமா சிரமத்துக்கு பிறகு லேஸ் இருக்கிறது. சிரமத்திற்கு பிறகு உங்களுக்கு இலகுவான சௌகரியமான இன்பமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்பதை அல்லாஹ் உறுதியா சொல்கிறான். கிடைத்ததா இல்லையா? கண்டிப்பா கிடைச்சிச்சு. அவ்வளவு பெரிய சிரமங்களுக்கு பிறகு மக்காவை வெற்றி கொண்டார்கள். மதீனாவிலே அவர்களது ஆட்சி, மொத்த அரேபிய தீபகற்பமும் சஹாபாக்களுடைய கால்களில் வீழ்ந்து சரிந்து விட்டன. புரியுதா? அதனால கண்டிப்பா அல்லாஹு தஆலா வாக்கை நிறைவேற்றக்கூடியவன். 38 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதையில் இந்த உம்மத்து பயணித்தால்
அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த வெற்றியை அவர்களின் உம்மத்துக்கும் கொடுப்பான். ஃபைன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா என்ற அந்த வாக்கு இருக்குது. ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய பாதையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் செல்வோமேயானால் நமக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய இந்த வாக்கு இருக்கிறது. 39வது படிப்பினை, இந்த உம்மத்துடைய வெற்றி அல்லாஹ்வின் தீனை கொண்டுதான். 40, முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய தீனை விட்டுவிட்டால் அவர்கள் உலகத்தையும் இழந்து விடுவார்கள், மறுமையையும் இழந்து விடுவார்கள். புரியுதா? இன்றைக்கு அரபுலகத்தை நீங்க உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். மற்ற நாடுகளில் வாழக்கூடிய நம்மை போன்ற முஸ்லிம்களுடைய நிலைமைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தீனை விட்டுட்டு நம்ம துன்யால பெரிய ஆளா ஆயிரலான்னு மனிதர் முஸ்லிம்கள் நினைத்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை துன்யாவிலும் பலவீனப்படுத்தினான். ஆகிரத்துடைய நிலைமை என்னமோ அல்லாஹ் தான் அறிஞ்சவன். புரியுதா? 41வது படிப்பினை, தீனில் குறிப்பாக 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று என்ன? அடியான் அல்லாஹுவை வணங்குவதை குறிக்கோளாக வைத்து வாழ்வது. புரியுதா? இபாதத்துல எல்லா வகையான இபாதத்து வந்துடும். சரியா? கவனிங்க, தீனில் குறிப்பாக 2 அம்சங்கள் உள்ளன. ஒன்று அடியான் அல்லாஹுவை வணங்குவதை குறிக்கோளாக வைத்து வாழ்வது, இரண்டாவது அல்லாஹுடைய தீனை பரப்புவதை லட்சியமாக வைத்து வாழ்வது. 2 இருக்கணும். ஒன்று இபாதத் இருக்கணும், இன்னொன்று அல்லாஹுடைய தீனை நான் பரப்புவேன், அல்லாஹுடைய தீனை கற்பிப்பேன், அல்லாஹுடைய தீனின் பக்கம் அடியார்களை அழைப்பேன். இந்த 2 இருந்தாதான் அவர் உண்மையிலே அல்லாஹுடைய நபியுடைய பாதையில போகக்கூடிய ஒரு முஃமின் முஸ்லிம். இத்தகைய முஸ்லிம் உம்மத்தாக சஹாபா சமுதாயம் இருந்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியத்தையும் வெற்றியையும் கொடுத்தான். அவர்களை பற்றி எதிரிகளின் உள்ளத்தில் பயத்தை போட்டான். இன்றைக்கு முஸ்லிம்கள் என்றால் காஃபிர்களுக்கு பயம் வருதா? வர்றதில்லை. மாறாக அவர்களை பற்றிய பயம் நம்முடைய உள்ளத்துல வந்து விட்டது. காரணம் என்ன? இந்த உள்ளத்துல நம்முடைய தீனை பற்றிய கவலை, ஆகிரத்தை பற்றிய பயத்தை வைக்கல. அல்லாஹு தஆலா எதிரிகளுடைய உள்ளத்துல நம்மீது இருந்த பயத்தை எடுத்து விட்டான். புரியுதா? இதுக்கு அந்த ஒரு பிரபலமான ஹதீஸ் நமக்கு ஞாபகத்தில் வைக்கணும். புரியுதுங்களா? மக்கள் எல்லாம் உங்களை தங்களது தீனின் பக்கம், வழிகேட்டின் பக்கம் அழைப்பார்கள். உணவு சபையில் இருக்கக்கூடிய, உணவு தட்டிலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த விருந்தில் இருப்பவர்கள் அந்த உணவு தட்டின் பக்கம் அழைப்பதை போல. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்கள்லாம் குறைவா இருப்போமா அல்லாஹ்வுடைய தூதரே? சொன்னார்கள், இல்லை, அதிகமாக இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய அதிகம் எதற்கு சமம் என்றால் கடலின் நுரைக்கு சமம். உங்களது உள்ளங்களிலே வகன் போடப்பட்டு விடும். உங்களது எதிரிகளின் உள்ளங்களிலிருந்து உங்களை பற்றிய பயம் எடுக்கப்பட்டு விடும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் வகன் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். துன்யாவுடைய மோகம் உங்களது உள்ளத்திலே வந்துவிடும், மௌத்தை பற்றிய வெறுப்பு உங்களுக்கு வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. 43வது படிப்பினை, அல்லாஹுவின் பாதையில் போர் செய்வதும், உபரியான தொழுகைகள் தொழுவதும், அதிகமாக துஆ கேட்பதும் மிக மிக முக்கியமான அமல்களாகும். அல்லாஹ்விற்கு மிக மிக பிரியமான செயல்களாகும். ஃபைதா ஃபரக்த ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப். 44வது படிப்பினை, மூமின்கள் தங்கள் ஆசைகளை அல்லாஹ் ஒருவன் பக்கம் மட்டுமே வைக்க வேண்டும். 45, நாம் ஆசைப்படுவதற்கும் ஆர்வப்படுவதற்கும் அல்லாஹ் ஒருவனே தகுதியானவன். இத்தகைய மகத்தான ஒரு குணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டிருந்தார்கள். அதே போல முந்திய நபிமார்கள், அதே போலதான் சஹாபாக்கள் நல்லவர்கள். அவங்களுடைய ஆசையெல்லாம் எதுவாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய அந்த அன்பை கொண்டு யாரையெல்லாம் அல்லாஹ் நேசிக்க சொல்லி இருக்கிறானோ அதை அவர்கள் நேசிப்பார்கள். ஆனால் எந்த அளவு அல்லாஹு தஆலாவுடைய அந்த அவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த லிமிட் அளவுக்கு, அளப்பெரிய அளவற்ற அளவு கடந்த அந்த அன்பு, நேசம், ஆர்வம், தேடலை யார் மீது மட்டும் அவர்கள் குறிக்கோளாக வைத்திருப்பார்கள்? அல்லாஹ் ஒருவன் மீது மட்டுமே. புரியுதுங்களா? அதை அல்லாஹுவை விட்டு தங்களுடைய முகங்களை, தங்களுடைய உள்ளங்களை இங்கும் அங்கும் திருப்ப மாட்டார்கள். ஃபைதா ஃபரக்த ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கட்டளை அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. யாரு இப்படிப்பட்ட ஒரு தன்மையை தனக்குள்ள கொண்டு வராரோ, அல்ஹம்துலில்லாஹ், அவர்தான் உண்மையிலேயே தன்னுடைய உள்ளத்தில் ஈமானை, இஸ்லாமை அவர் முழுமையாக்கி கொண்டவர் ஆவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல் குர்ஆனை ஓதுவதற்கும், அதை சிந்திப்பதற்கும், புரிவதற்கும், அதன்படி வாழ்வதற்கும் அருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் 45 படிப்பினைகளோடு இன்ஷா அல்லாஹ் போதுமாக்கி கொள்ளலாம்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். இன்ஷா அல்லாஹ் வேறு ஏதாவது எழுத வேண்டியது இருந்தால் எழுதுவோம். இல்லைன்னா இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த சூறாவை நம்ம நிறைவு செய்வோம். ஒரு 5 நிமிஷம் ஏதாவது அவசியமான கேள்விகள் இருந்தால், இல்லை நாம் திக்ர் செய்யும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் செய்வோம்.
மற்றபடி ஷஹாதா சொல்லும் பொழுது அல்லது நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்காக வேண்டி நம்ம சொல்லும் பொழுது அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சேர்த்து செய்வோம். திக்ர் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான். திரும்ப திரும்ப அந்த 100 தடவை 33 தடவை சொல்றதெல்லாம் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த தூய திருக்கலிமாவை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். இரண்டாவது பகுதியை நம்ம ஷஹாதா சொல்லும்போது சொல்லுவோம், அல்லது ஒருத்தருக்கு இஸ்லாமை எடுத்து சொல்லும் போது சொல்லுவோம். சரிம்மா, எதுவும் கேள்விகள் இல்லையா? முடிச்சுப்பா இன்ஷா அல்லாஹ். சவரி முடி கட்டக்கூடாது, அது ஹதீஸில் இருக்குது. அந்த மாதிரி கட்டுற பெண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சிருக்கிறாங்க. இது என்னங்கிறத நான் பார்த்துட்டு சொல்றேன். தலாக் ஹசன் என்றால் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தலாக் சொல்லும் பொழுது அவள் ஹைதிலிருந்து சுத்தமானதற்கு பிறகு அவளிடத்தில் உறவு வைக்காத நிலையில் அவளுக்கு சொல்லக்கூடிய ஒரு தலாக், அதற்கு தலாக் ஹசனா தலாக்கு சுன்னா என்று சொல்லப்படும். அதாவது திருமண வாழ்க்கையில 2 பேருடைய விருப்பத்தோட சேருவாங்க. ஆனா பிரியறதை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தருக்கு விருப்பம் இல்லை என்றாலும் அவர்கள் பிரியலாம். சரிங்களா? வாழ்க்கையில சேர்றதுக்கு 2 பேருடைய விருப்பமும் தேவை. அதுக்கப்புறம் பிரியறதுக்கு யாருக்கு அந்த வாழ்க்கையில விருப்பம் இல்லையோ அவர்கள் பிரியலாம். இது நீங்க அங்க உள்ள ஜமாத்து, அங்க உள்ள ஆலிம்கள் அவங்கள வச்சு பேசி 2 பேரும் மார்க்க சட்டம் என்னமோ அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போனா பிரச்சனைகளை குறைச்சு கொள்ளலாம். இப்ப என்ன ஆயிடுச்சு, முஸ்லிம்கள் இஸ்லாமிய சட்டங்களின்படி தீர்ப்பு தேடாததுனாலயே, இஸ்லாமிய சட்டங்கள் நடுவர்கள் சொல்லக்கூடியதை கேட்காதனால எல்லாருமே கோர்ட்டுக்குன்னு போனதுனால என்ன ஆயிடுச்சு, இப்போ ஒட்டுமொத்தமா இப்போ அடுத்து வரக்கூடிய காலங்களில் முஸ்லீம் பெர்சனல்லா முஸ்லீம்களுக்கு என்று இருக்கக்கூடிய தனியார் சட்டத்தை டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ண போது கவர்மெண்ட். சொத்துரிமையில், குடும்பத்தில், தலாக்கில், நிக்காகில், எல்லாத்துலேயுமே. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய இந்த ஆபத்துக்கு முஸ்லீம்களாகிய நாமும் ஒரு பெரிய காரணங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னம அல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னம அல் உஸ்ரி யுஸ்ரா. நமக்கு ஆகிரத்து இருக்கலாமா, அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்காக நீதி வழங்கக்கூடியவர் நல்லா இருக்கிறான். யார் வரம்பு மீறுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய ஹக்குகளில் அத்துமீறுகிறார்களோ, அவர்களுக்கு அநியாயம், அக்கிரமங்கள், ஹக்குகளில் மோசடி செய்கிறாங்களோ, நாளைக்கு மறுமையில் கண்டிப்பாக அவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல பிடி இருக்கு. அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தப்ப முடியாது. சரிம்மா, இன்ஷா அல்லாஹ் போதும்னு நினைக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதுவரை படித்த நம்முடைய பாடங்களை கொண்டு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நற்பலன் அளிப்பானாக. குறிப்பா இன்ஷா அல்லாஹ் இந்த சூரா அலம் நஷ்ரஹுடைய படிப்பினைகளை மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.